வணக்க மக்களே, நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்குது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்குது. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது தான் பச்சை பயிர். ஸோ பச்சை பயிர் பற்றின மருத்துவமைகளை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. சுவையான ஸ்நாக்ஸ் முதல் சத்தான உணவுகள், சேலட்கள் என பல உணவு தயாரிப்புகளில் பச்சை பயிர் பயன்படுத்தி தான் இருப்பாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா மழைக்காலங்கள், குளிர்காலங்களில் பார்த்தோம்னா இந்த பச்சை பயிர் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லா காலங்களிலுமே எடுத்துக்கலாம். நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிறு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது. ஃபைபர் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இருக்காததால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயம் பொட்டாசியம் சத்து பச்சை பயிரில் இருக்குது. இது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும், நரம்புகளினுடைய இறுக்கத்தை தளர்த்தும். இதனால் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பருப்பில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கிறதுனால இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏற்ற உணவாக பச்சை பயிர் இருக்குது. இதயம் பல்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் அதுவும் விரைவான முறையில் நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்குது. ஸோ புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது. இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கு மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்சத்து நீங்கள் பச்சை பயிரை சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைவாக, திருப்தியாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீல் தரதால் அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை நீங்கள் தவிர்ப்பீங்க. அதனால் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அதிகமான உணவுகள், அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது முதல்ல நிறுத்தணும். அதுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கிறோம். அதிகமாக சாப்பிட்றத முதல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார்சத்து, புரோட்டீன் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து அதை முறையாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் பச்சை பயிர் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள், மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் ஏற்படும். ஸோ நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையை கியூர் பண்ணிடலாம். அப்படின்றதால ஃபைபர் நிறைந்திருக்கக்கூடிய பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. இந்த பருப்பில் உங்களுக்கு நீங்கள் இதை பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் ஏற்பட தடுத்துக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃப்ரீ பயோட்டிக், அதாவது ஃபைபர்னு வச்சிங்களேன். ஸோ அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படுவதால் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பான முறையில் மிகவும் எளிமையாகவே வெளியேறிடும். சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கலோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. குடலும் ஆரோக்கியமாக இருக்கும், செரிமான அமைப்பும் ஆரோக்கியமாக இருக்கும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையெல்லாம் மிகச் சிறப்பாக செய்வதற்கு, கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படுவதற்கு நார்சத்து இருந்திருக்கக்கூடிய பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை பயிர் நிறைந்திருக்கக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். ஸோ சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களாம் இப்போ இருந்தே பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சுகர் ப்ராப்ளம் வராது.
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய இரத்த வெள்ளையணுக்களை உருவாக்குறதுக்கு அதை முறையாக பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய இரும்பு சத்தையும் கொடுக்கும். இதனால் நம்மளுடைய ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தை வந்து அனுப்பும். ஸோ குறிப்பாக வந்து ரத்த சிகப்பணுக்கள் குறைவு இருக்காது. ரத்த சிகப்பணுக்களின் லெவல் கரெக்டாக இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் கடத்து செல்லும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம். நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு பச்சை பயிறு ஹெல்ப் பண்ணும். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த வந்து புரதச்சத்து பெரிதும் ஹெல்ப் பண்ணுது. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கு மற்றும் அதன் சேதத்தை சரி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் பச்சை பருப்பு பயோட்டின் அது வந்து ஒரு நல்ல மூலமாக அதில் இருக்குது. இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமின். சருமத்தில் வந்து எந்த முகப்பொருட்களோ கண் கருவளையங்களோ கரும்புள்ளிகளோ தோல் சுருக்கங்களோ இல்லாமல் வயதான தோற்றத்தையெல்லாம் தள்ளி போட்டு இளமையான தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு பச்சை பயிறு ஹெல்ப் பண்ணும். ஸோ பச்சை பயிறு சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ளிருந்து நம்மளுடைய சருமம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். செல்கள் புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியான சருமம் கிடைக்கும். உள்ளிருந்து முடி மயிர் வேர்க்கால்கள் வரை ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நமக்கு முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பொடுகு தொல்லை இருக்கிறது இது போலமே எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிறு நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். நினைவுத்திறன் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்குமே உணவில் வந்து பச்சை பயிறு அல்லது பச்சை பயிறு பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வல்லாரைக்கீரையோட நீங்கள் பச்சை பயிரை சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நினைவுத்திறன் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவருமே பச்சை பயிரோட வல்லாரைக்கீரை சேர்த்து சாப்பிடும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக மூளை வந்து சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்படும் பொழுது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லீடராக சிரித்து செயல்பட ஆரம்பிச்சிரும். ஞாபக சக்தியெல்லாம் நமக்கு கூர்மையாயிடும். அதுக்கு பச்சை பயிறு ஹெல்ப் பண்ணும். உடல் சூட்டை தணிப்பதற்கு பச்சை பயிறு ஹெல்ப் பண்ணும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடை காலங்களில் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கோடை காலத்தில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவது உண்மைதான். ஸோ அந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கெல்லாம் பச்சை பயிறு எடுத்துக்கணும். ஏன்னா பச்சை பயிறு வந்து நீங்கள் மணத்தக்காளி கீரையோட சேர்த்து சாப்பிடுவதன் மூலமாக உடல் சூட்டை தணிச்சிக்கலாம். மூல நோய், மலச்சிக்கல் போன்றவற்றை குணப்படுத்திக்கலாம். சருமம் சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து நீக்கிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த கோடை காலத்தில் தான் அம்மை நோய் போன்ற நோய்கள் ஏற்படும் உடல் சூடு காரணமாக. அப்புறம் சருமத்திலும் தடிப்புகள் அப்பப்போ தோன்றும். இது எல்லாத்தையுமே நீக்கி உடல் வறட்சியை நீக்கி குளிர்ச்சியாக நம்மளுடைய உடலை பராமரித்துக் கொள்வதற்கு பச்சை பயிறு இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பச்சை பயிறு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய தாது உப்புகள் ரத்த சோகையை குணப்படுத்துறதுக்கும் ஃப்ளவனாய்டுகள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதால புற்றுநோய் செல்களை வந்து சரி செய்யறதுக்கும் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து பச்சை பயிறு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் குறைவு நமக்கு ஏற்படாது. ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவு வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டாக இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் அதோடைய லெவலும் கரெக்டாக இருக்கிறதுல ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுவோம். நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், உடல் பலவீனம், தலைவலி, சோர்வு, குமட்டல், வாந்தி எடுக்கக்கூடிய உணர்வு இது போல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால் இந்த மாதிரி மருத்துவமைகளை பெற்று பல நோய்கள் நீக்கிக் கொள்வதற்கு பச்சை பயிரை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு முறை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களும் அடிக்கடி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இந்த அளவுக்கு பச்சை பயிறு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், இரும்பு சத்து, நார் சத்து, தாது பொருட்கள், கார்போஹைட்ரேட் உள்ளிட்ட சத்துக்கள் கூட பச்சை பயிரில் நிறைந்திருக்கு. தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.